டாஸை வின் பண்ணி மேட்சை வின் பண்ணது 43 மேட்ச், டாஸை தோத்து மேட்சை வின் பண்ணது 44 மேட்ச். நம்மளோட ஸ்டாட்ஸ் குரு நீங்க தான். இது வந்து தோனியோட டீமா இருந்ததுன்னா இதெல்லாம் எக்ஸாக்ட்லி. இப்போ ருத்துராஜ் ஏன்னா போன வருஷமே அந்த சைன் காமிச்சிட்டான், நிறைய சேஞ்சஸ். ஹலோ கைஸ், நம்ம திருப்பி ஒன்னா சேர்ந்துருக்கிறது கண்டிப்பா சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ப்ரிவ்யூ பார்க்கறதுக்கோசரம். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துடலாம். I think CSK is in 8th position, having played 3 matches, lost 2. Delhi Capitals are touring to Chepauk, but match is going to happen at 3:30. It's not a 8 p.m. match. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் மைண்ட் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டேபிள் பத்தி உங்க ரெண்டு பேரோட ஒபினியன் சொல்லுங்க. Okay, points table பத்தி பேசணும்னா ஜி, of course as a Chennai fan I'm disappointed because I thought Bombay, நான் என்னோட பாயிண்ட் பார்த்தா இனிஷியலா Bombay I thought it will have a good start. Okay, surprisingly and deservingly Punjab is doing well. Yeah, Punjab looks like a very very solid team in the first week whatever matches we saw, and DC also looking good. Now the surprise is RCB being there. But yes, so far deserving team is in top, so completely justified Punjab being at top 2. Top in the table. And yes, we got long way to go. Too early to number 8 is not the right position. Generally we have started all the leagues in top 3. Number CSK barring the last 2 seasons. Okay, 8 la irukom. Okay, long way to go. Let's see. Currently how many matches have been played? Look at the teams who have played. Whoever has played with a good net run rate. Okay, net run rate வந்து இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ பிபிஎஸ் இருக்கட்டும், லுக் அட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டாப் டீம். ஓகே, டாப் டீம்ல பிபிகேஎஸ் வந்து 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, பட் நெட் ரன் ரேட் மேக்ஸ் them the top. Correct. DC has played 2, they have won 2. ஆமா, and they are at the second position with a lower net run rate. Correct. Basically it is bigger teams who will come ஜெயிப்பாங்க, நடுவில் வந்து எதான பண்ணுவாங்க, பண்ணி வருவாங்க. கான்ஃபிடன்ஸ் டு அவர் வியூவர்ஸ் அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எஸ்பெஷலி. பாருங்க, ஜெயிப்போம். 3:30 PM ஸ்டார்ட். சென்னை ஹாட் கண்டிஷன், ஹியூமிட் கண்டிஷன்லாம் எப்படின்றது சிஎஸ்கேக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம். டாஸ்ல என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணணும், 200 மேல. டாஸ் வின் பண்ணா ப்ளீஸ் சேஸ் பண்ணுங்க, nothing wrong, we'll get our act right. We have to win the toss and bat first for a change. Put the runs on the board and back your spinners. பிபிசியும் கரெக்டாக பாயிண்ட் சொல்லியிருந்தாரு, அதை அழகாக பிரித்து வச்சாரு. 8 ஓவர்ஸ்லேருந்து 20 ஓவர்ஸ் வரைக்கும் சிஎஸ்கே டீம் தான் மற்ற டீமை கம்பேர் பண்ணதுல ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்குன்ற பாயிண்ட் எடுத்து வச்சாரு. அதே பண்ணட்டும், so that we can defend the target. What are the keen battles? மிச்சல் ஸ்டார்க் ஸ்பெல் is breathing fire. அதனால தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, திருப்பதி என்ன பண்ணுவாருன்னு தெரியல. குல்தீப் has been consistent last 3 matches, so இது ரெண்டே நமக்கு சர்வைவ். 2 பேட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா தோணுது. குல்தீப் அகைன்ஸ்ட் சிவம் துபே, அஸ்வின் அகைன்ஸ்ட் அசுதோஷ். யங்ஸ்டர் யாரனா வந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, I know you are a big fan, but with that 6 closing single-handedly the match, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு நான் கொஞ்சம் அந்த பக்கம் போயிடுவேன் because of his approach. correct. See, if திருப்பியும் சிஎஸ்கேக்கு வந்தீங்கன்னா, it is a day match. See, youngsters are the most important thing for cricket. It will be a learning session for Ashutosh with CSK. மோஹித் சர்மா, நட்ராஜன் எப்படி மறப்பீங்க? டூப்ளசி இஸ் தேர். எவ்வளோ கப்பு ஜெயிச்சிருக்காங்க டெல்லி? 0. They are picking our players, they are playing. KL ராகுல் வந்து எல்ஹெச்சியில் சண்டை போட்டு வந்தான். அவர் டிசிய டீமாவே மதிக்கல, எல்லாம் சிஎஸ்கேல இருந்தா எடுத்துருந்தாங்க, என்ன கீச்சிட போறாங்கன்ற மாதிரி பேசிட்டு யாரு? கண்டிப்பா நான் தான். டிராப் பண்ணோம் டீம் காம்பினேஷனுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு ஒன் சைடட் வியூ எல்லாம் பார்த்தோம்.
ரொம்ப ரிடிகுலஸா இருந்தது கேட்கவே. அஸ்வின் கிட்ட நம்ம விகர் தான் இல்லைன்னு நம்ம பேசினோமோ தவிர, நம்ம வந்து அஸ்வினை எடுத்துட்டு டீம் காம்பினேஷன் எல்லாம் சத்தியமா நம்ம பேனல் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் தரம் தாழ்ந்தெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். சேப்பாக்லாம் சான்ஸே இல்ல. There is no question of dropping him. We have to play அவருக்கு 3 spinners. It's okay. ஒரு புல்லும் தெரியும் அவருக்கு சேப்பாக்ல. அவரை போய் டிராப் பண்ணிட்டு பிளேயிங் 11 காம்பினேஷனை டிசைட் பண்ணணும்ட்டு யாரோ வியூ எல்லாம் கொடுக்குறாங்க. தமாஷா இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு. ஹவு க்ரூஷியல் இஸ் த டாஸ்? இட் டசன்ட் மேட்டர். ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த்தே நமக்கு இன்னும் என்னன்னு சரியா தெரியல. சேசிங்ல கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரெஷரா இருக்க மாதிரி ஃபீல் ஆகல உங்களுக்கு? பேட்டிங் ஃபர்ஸ்ட் 60-63% வின்னிங் பர்சன்டேஜ். வராத ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்காக இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் விட்டுட்டு மறந்துட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த் சேப்பாக்ல பேட் ஃபர்ஸ்ட், புட் த ஸ்கோர் ஆன் த போர்ட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் என்ன பண்ணுவாங்களோ பண்ணுவாங்க. இந்த பிச்சு நல்லா இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா ஜெயிப்பாங்க, கஷ்டமா இருந்தா கஷ்டப்பட்டு ஜெயிப்பாங்க. இவ்வளவுதான் நம்ம சேப்பாக்கோட ரெக்கார்ட். இந்த 2 வருஷமா இந்த டியூ வருதுன்னு சொல்லிட்டு டாஸை வின் பண்ணிட்டு we will bowl. அது என்ன ஸ்ட்ராட்டஜினே தெரியல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சேப்பாக்ல 87 மேட்ச் என்ன நடந்திருக்கு. அதுல 52 மேட்சஸ் ஆல்மோஸ்ட் 62% won by team batting first. அதான் இந்த கிரவுண்டோட ரெக்கார்டு. டாஸை வின் பண்ணி மேட்சை வின் பண்ணது 43 மேட்ச், டாஸை தோத்து மேட்சை வின் பண்ணது 44 மேட்ச். அங்க 2 லெஃப்ட் ஹேண்டர் தான் டிசில இருக்காங்க. நம்ம அவங்க மத்த எல்லாம் ரைட் ஹேண்டர்ஸ் அங்க. ஸோ அஸ்வினோட எஃபெக்டிவ் வில் பி ஜடேஜா. செம்ம வெயில் அடிக்கும். அந்த வெயில டிசி அங்கேருந்து வந்து ஆடுறதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்ம ஒரு வெயிலுக்கு நம்ம பேட்டிங் பண்ணி அவங்க ஃபீல்டிங்ல நல்ல வெயில நிக்க வச்சிட்டோம் 20 ஓவர், தென் மேட்சஸ் அவர்ஸ். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தோனியோட மைண்ட்ல என்ன ஓடுனா, 3 மேட்ச் அடிக்காத ஒருத்தன் 4வது மேட்ச் அடிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி, டைரக்டா வர கான்வே எப்படி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆட முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க. இது வந்து தோனியோட டீமா இருந்ததுன்னா இதெல்லாம் எக்ஸாக்ட்லி. இப்போ ருத்துராஜ் ஏன்னா போன வருஷமே அந்த சைன் காமிச்சிட்டான், நிறைய சேஞ்சஸ். அவன் வந்து டீம் காம்பினேஷன் செட் பண்றதுக்கு ஃபிளெமிங் கிட்ட கண்டிப்பா பேசி, இல்ல ஐ வாண்ட் திஸ் சேஞ்சஸ், எனக்கு இது செட் ஆகணும், அப்புறம் தான் முன்னாடி நகர முடியும்ன்ற ஸ்டேஜுக்கு இன்னொரு ஸ்டேஜும் வரக்கூடாது. நீங்க சொன்னது நடந்துட்டோம். ராகுல் திரிபாட்டி இன்னொரு 25 ரன் அடிக்கிட்டோம் எக்ஸ்ட்ரா, திருப்பி ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸே பண்ணிட்டோம். சோ தட் ருத்துராஜ் கேன் கண்டினியூ அட் நம்பர் 3. இல்லைன்னா காம்பினேஷன் திருப்பியும் அடி வாங்க போகுது. ஒழிச்சு பேசுறாங்க. நம்ம சேனல்ல அதை உடச்சியே பேசியிருக்கோம். நம்ம இந்தியா டீமுக்கு அவன் நம்பர் 3 ஸ்லாட் பார்த்துட்டு இருக்கான் T20ல. ஹென்ஸ் he is sticking to number 3 in CS. In terms of prediction percentage, எல்லாரோட ஒப்பீனியன் என்ன? I'm still rooting for CSK to win it. I still feel CSK will edge over 55-45. 50-50. Historically, losing streak is a problem for us. So, எனக்கு தெரிஞ்சு இந்த losing streak break பண்ணனும். CSK bats first. It's going to be 70-30. If DC bats first, I'm still rooting for CSK. It is going to be 55% CSK and 45% for DC. This is my take. First batting la Dhoni will have an advantage. Super. Second batting la Dhoni will not have an advantage unless and until if he comes up. Prasi, another point on the, I think we should move on from MS Dhoni, at least in the discussion point of view. Cricket is a game, okay, where the youngsters will come in. இதெல்லாம் ஓகே. Not the oldsters. CSK இன்னும் அது தாண்டலையா அதை விட்டு? இந்த கோட்டையில் இன்னும் 2 ஓட்டை வராம இருக்காம பாத்துக்கணும்னு சொல்லிட்டேன். 2 மேட்ச் மெயின் சார், 2 பெரிய மேட்ச், 2 டாப் ஆஃப் தி டேபிள். 2 ஓட்டை அடிட்டோம். we are in the hunt. viewers லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேட்ச் கண்டிப்பா பாருங்க. சிஎஸ்கே திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்னு இந்த வாட்டி அவங்க சொல்லும்படியா மேட்ச் ஜெயிக்கணும். they have to be in the hunt. Let's wait and watch. Taking an opportunity to thank the subscribers. சான்ஸே இல்லை, செம்ம அட்ராக்ஷன் போட்ட சிஎஸ்கே லெகசி வீடியோக்கும் சரி, அதுக்கு அடுத்த வீடியோக்கும் people are keenly following us. அவங்களோட சப்போர்ட் இல்லாம நம்ம ஒண்ணுமே இல்லை. இந்த எஃபர்ட்டுக்கு it sort of charges up to do something really wonderful for the audience. நாங்க பண்றது பிடிச்சிருக்குன்றதை நீங்க தெரியப்படுத்துறது இந்த மாதிரி ரீசன்ஸ் மூலமா தான். அதை நாங்க கண்டிப்பா உணர்றோம்.